கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சிலருக்கு பொருள் வந்துச்சுன்னா அதை மற்றவங்களுக்கு பகிர்றதுக்கு மனசே வராது. அதிகமாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா கொடுக்கணும்னு சூழ்நிலை வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நன்மை செய்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நம்ம தயங்கவே கூடாதான். ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அவங்களுக்கு யாருமே கிடையாது. அவங்க எப்பயுமே சிரிச்ச முகத்தோட எல்லாருக்குமே உதவி செய்வாங்க, நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அதனால ஊரில் இருந்த எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க, உடை கொடுப்பாங்க, ஏதாவது ஆசையாக அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க அதெல்லாம் வச்சு அவங்களுடைய சின்ன வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் விறகு எடுக்கிறதுக்கு அவங்க காட்டு பகுதிக்கு போகும்போது ஒரு பெரிய பானையை பார்த்தாங்க. அது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தா தங்க நாணயங்களா இருந்தது. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம இந்த சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோமே, இதை வச்சு நம்ம நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழலாம், ஒரு பெரிய வீடு வாங்கலாம், நல்ல வசதியான உட்கார்றதுக்கு நாற்காலி வாங்கலான்னு யோசிச்சாங்க. அதனால துணி போட்டு அந்த பானையை மூடி கயிறு வச்சு கட்டி கஷ்டப்பட்டு இழுத்துட்டே போனாங்க. கொஞ்ச தூரம் போனோடனே திறந்து பார்த்தா உள்ள வெள்ளி நாணயங்களா இருந்தது. அவங்களுக்கு ஒரே கவலை. அப்போ யோசிச்சாங்க, சரி வெள்ளியும் நல்ல விலை உயர்ந்தது தானே, நம்ம இதை எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போனோடனே திறந்து பார்த்தா எல்லாமே அப்படியே இரும்பா மாறி இருந்தது. அவங்க உட்காந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் யோசிச்சாங்க, நமக்கு இருக்கிறதே போதும், எல்லாருமே நம்மக்கிட்ட அன்பா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும்னா இந்த வாழ்க்கை தான் சரி, எதுக்கு வசதி எல்லாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு எழும்பி திரும்பி பார்க்கும்போது அந்த பானையில் இருந்த காசெல்லாம் திரும்பி தங்கமாக மாறிடுச்சு. அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, சுயநலமாக யோசிச்சதுனால அந்த தங்க காசு எல்லாமே இரும்பா மாறி இருக்கு. அவங்களுடைய தவறை உணர்ந்ததுனால இந்த தங்க காசெல்லாம் ஊருக்குள்ள எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டையுமே பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. மன திருப்தியோட அவங்க வாழ்நாள தொடர்ந்தாங்க. நம்மளுக்கு இருக்கிறது, நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத கொடுக்கலாம், மற்றவங்க கஷ்டப்படும் போது கொடுக்கலாம். அடுத்த கதையில் சந்திப்போம்.